ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 26 அதனுடைய 3-4 வசனங்கள். ஆமென். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோடு உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை எந்தெந்தைக்கும் நம்பலாம் இல்லையா? கர்த்தரை எந்தெந்தைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலைனா ஆதியும் அந்தமுமானவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர், நீண்ட ஆயுசுள்ளவர். ஆமென். அவர் தான் அநாதி தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை யாரெல்லாம் உறுதியாய்னா விடாப்பிடியாய், உடும்பு பிடியாய். ஆமென். உடும்பு பிடிச்சா விடவே விடாது. அதே போலதான் ஒரு குரங்கு கையில பிடிச்சாலும் அதிட்ட இருந்து வாங்குறது என்பது ரொம்ப கஷ்டம். அப்படித்தான் ஆண்டவரை எப்படி பிடிக்கணுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடினால அந்த மனிதனை கர்த்தர் என்ன பண்றாராம்? பூரண சமாதானம். அவனுடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. என்ன காரியம் வந்தாலும் அவன் எப்பொழுதும் எப்படி இருப்பான்? அசையாமல். ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடினால அவனுடைய வாழ்க்கையில பூரண ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். கர்த்தரை எப்படி பிடிக்கணும்? உடும்பு பிடியா பிடிக்கணும், உறுதியா பிடிக்கணும், நம்மை விடுவதில்லை என்று சொல்லணும். அப்படிதான் எஸ்தர் 4:16 உதாரணமா, எஸ்தர் 4:16 எஸ்தர் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன். ஆமென். அதுதான் ஒரு உறுதி, விடாப்பிடியாய் சொல்லுகிற வார்த்தை. அதே போல ஆதியாகமம் 32:26 யாக்கோபு சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட. ஆண்டவரையே கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சு வச்சிருக்கிறாரு யாக்கோபு இல்லையா? பிடிச்சு வச்சுட்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடவே மாட்டேன். அப்படிதான் நாமளும் எப்படி இருக்கணும்? உறுதியா, உடும்பு பிடியா. நீரே என் நம்பிக்கை. தாவீது சொல்லுகிறார், நீதான்ப்பா நம்பிக்கை, உண்மை இல்லாமல் எனக்கு வேற ஒரு வழியும் இல்லை அப்படின்னு ஒரு உடும்பு பிடியா. அப்படி பிடிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், யோபு 3:15 அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அப்படிதான் கர்த்தரை தேடணும், அப்படிதான் ஜெபம் பண்ணணும், அப்படிதான் நம்பணும், அப்படிதான் நீங்க விசுவாசம் வைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், விடுதலையை தருவார். ஆமென். அப்போ உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே வெற்றியை தருவார். இதற்கு எதிர்மறையான ஒரு வசனத்தை தான் நம்ம யாக்கோபுல வாசித்தோம் என்றால், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் ஏனோ தானோ என்று இருக்கிறவருடைய வாழ்க்கையில யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் இப்படியாக வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேளுங்க, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும், அதான் ரொம்ப 6ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். 7ஆம் வசனம் இன்னும் அதிகமா, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும்
எதையாகிலும் பெறலாம்னு கனவுல கூட நினைக்க கூடாது. அவன் நினைக்கவே கூடாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு உறுதியான மனதோடு கர்த்தரை பற்றி கொள்ளுகிற மனுஷனுக்கு கர்த்தர் எல்லா விதத்திலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விடுதலையும் தருகிறார். ஆமென். அப்போ ஏனோ தானோ என்று அல்ல, அரைகுறை மனதோடு அல்ல, ஒரு ஜோமுனி பாப்பமே வந்த வரைக்கும் லாபம், அப்படி இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த நம்பிக்கையோடு நீங்க கர்த்தரிடத்துல வருவீங்கன்னா நம்முடைய பயங்கள், கலக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி உங்கள் உள்ளத்துல பெரிய சமாதானத்தை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஆமென். ஒரு சுருக்கமா ஒரு 7 காரியத்தை நம்ம எப்படி எதிலெல்லாம் உறுதியா இருக்கணும், எப்படி உறுதியாய் பற்றி கொள்வது அப்படிங்கிறத வேதத்திலிருந்து ஒரு 7 காரியத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்க பிரியப்படுறேன். முதலாவதாக நம்ம எதுல உறுதியா இருக்கணும்? யோபு சொல்லுகிறார். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். முதலாவது, மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? நம்முடைய மீட்பர், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற தேவன், நாம் வணங்குகிற தேவன், நம்மை படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் என்ன? மீட்பர். மீட்பர்னா மீட்டு எடுக்கிறவர், ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு எடுக்கிற ஒரு மீட்பர். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதுல ஒரு உறுதி. எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. யோபு அதைத்தான் சொல்லுகிறாரு. என்னுடைய ஆடுகள் போயிடலாம், ஒட்டகங்கள் போயிடலாம், கழுதை போயிடலாம், என் பிள்ளைகள் போயிடலாம், என் வீடு போயிடலாம், ஒன்னே ஒண்ணுல உறுதியா இருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருயா. அல்லேலூயா. எதை இழந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற உறுதி உங்களுக்குள்ள இருந்தா, அல்லேலூயா, எது போனாலும் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுவார். இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம உலகத்தாரை போல அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே எது இருந்தாலும் இல்லட்டாலும் என்னை மீட்டு எடுக்கிறவர், தூக்கி நிறுத்துகிறவர், விடுதலையை தருகிறவர், வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காத ஒரு மீட்பர் எனக்கு இருக்கிறார். அந்த மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர் சமாதான குறைவுகள் வழியாக நடத்துவதில்லை. அவர் என்றென்றைக்கும் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் யெகோவா என்பது அவருடைய நாமமாய் இருக்கிறார். முதலாவது நம்ம அறிந்து கொள்ளுகிற தேவன் என் மீட்பர், என் இரட்சகர், என் ஆலோசனை கர்த்தர், என் அதிசயங்களின் தேவன், என் சகாயர், நான் தொழுது கொள்ளுகிற தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் நெகேமியா 2:20 நெகேமியா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எத்தனை காரியங்கள் வந்தாலும் பரலோகத்துல எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எங்களுக்கு என்ன பண்ணுவாரு? காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த காரியத்தை கைகூடி வரக்கூடாதபடிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இருக்கிறபடினால அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரா? காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறது, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். ஆகையால் அவருடைய ஊழியக்காரர்னா அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை நிச்சயமாகவே எழுந்து கட்டுவோம். ஆமென்.
அல்லேலூயா. ஏன்னா என் மீட்பர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உயிரோடே இருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தடைபடவே தடைபடவே தடைபடாது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற காரியம் என்னன்னா, எனக்குன்னு வைத்திருக்கிற ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிற ஊழியம், எனக்கு கொடுத்த ஊழியத்துல அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, நான் அல்ல, அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அதேபோல உங்கள் குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு எப்படி கர்த்தர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ, அந்த குறித்திருக்கிற அந்த திட்டத்தை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென். ஏன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, எரேமியா 17:7-8 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கால்வாய் ஓரமாய் நடப்படுகிறான். மலை தாழ்ச்சியான வருஷத்துல கூட தப்பாமல் கனி கொடுக்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். அப்போ உறுதி எதுலன்னா, நான் ஏதோ ஒரு விக்கிரகத்தையோ எதையோ நான் வணங்கல, ஜீவனுள்ள தேவனை. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நான் தொழுது கொள்கிறபடினால, அந்த உறுதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப முதலாவது எதுல உறுதி? நாம் விசுவாசித்திருக்கிற ஆராதிக்கிற தேவன் யார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது இருந்தா, அந்த மீட்பர் ஒரு நாள் உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இரண்டாவதாக எதுல உறுதியா இருக்கணும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35 இருந்து நம்ம வாசித்தோம் என்றால், அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உமது நிமித்தம் பாருங்களேன், ஆண்டவருடைய நிமித்தமா, ஆண்டவர் மேல வச்ச அன்பின் நிமித்தமா, அன்பு கூறுகிறவராலே, நம்மிடத்துல அன்பு கூறுகிற தேவனாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்பிக்கையை பாருங்களேன். பாடுகள், உபத்திரம், போராட்டம் வந்தாலும் அப்படியே நம்ம மூழ்கி போறது இல்லை. தப்புவதற்கு ஒரு வழியை கர்த்தர் தருகிறார். ஆகவே நம்ம மேல அன்பு வைத்திருக்கிற அந்த தேவன், தப்புவிக்கிற தேவன், தப்புவித்தாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, வந்த உடனே ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிடணும். அற்புதம் இருந்தாலும் நான் துதிப்பேன். என் மனைவியாக மீகால் என்னை அவமதித்தாலும் நான் துதிப்பேன். ஆமென். ராஜாவானாலும் துதிப்பேன். ஆமென். அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பில நீங்க, ஆண்டவர் மேல உள்ள அன்புல நீங்க உறுதியா இருப்பீர்களே என்றால், ஆண்டவர் நிச்சயமா சமாதானத்தை தந்துட்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எந்த வயசாகி போச்சு, நீ திரும்பி உன் பெற்றோரிடத்துல போய் சந்தோஷமா இருன்னு சொன்னாலும், ஒரு எவ்வளவு அந்த காலத்துல அப்படி ஒரு நல்ல மருமகளா இருந்திருக்காங்க இல்லையா? மாமியாரை பார்த்து சொல்றாங்க, கணவன் மரித்து போன நிலைமையில விதவையான மாமியாரை பார்த்து எவ்வளவு அன்பா கிடைக்கலங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், எங்க அம்மா கூட பிறந்தது 8 பேரு. இந்த 8 ஃபேமிலியும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளா இருப்போம். அது ஒரு பெரிய. ஆமென். இந்த நாத்தனாருலாம் சண்டை. ஆ என் மகளே, மருமகள்லாம் இல்லை, இப்ப என்னதான் ஆகி போச்சு, கூடயே ஒட்டிக்கிட்டே போன உடனே மருமகளேன்னு சொல்லல, என் மகளே. ஆமென். அல்லேலூயா. அவளை நோக்கி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை. எவ்வளவு ஒரு அருமையான மாமியார் இல்லையா? தன் மகனை கல்யாணம் பண்ணி வச்சு மகன் செத்து போனா, இப்போ பின்னாடியே வந்த உடனே நீ விதவையே தான் இருக்கணும், இனிமே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, உள்ளே வெள்ளை செய்ய கட்டிட்டு உள்ளதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லல. என்ன சொல்றா? என் மகளே, உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் தேடாமல் இருப்பேனோ அப்படி அப்படின்னு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முன் உதாரணமா
நல்ல ஒரு போவாசை தேடி ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை கர்த்தர் கட்டினார். ஆமென். இப்போ இன்றைக்கும் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றிலும் எது பெரியது? அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவரை நேசிக்கிற அந்த அன்புல உறுதியாய் இருக்கும் பொழுது, ஒரு நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ என்று ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்த உலக பிரகாரமான ஒரு நகோமி செய்வதை காட்டிலும் நம்முடைய தேவன் மேல நீங்க அன்பு வச்சு பாருங்களேன். ஐ லவ் யூ ஜீசஸ். சாமனை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது சொல்லணுமா, ஐ லவ் யூ ஜீசஸ், உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மிடத்துல அன்பு கூறுகிற ஆண்டவரே. தாவீது அதை தான் என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்துல நான் என்ன பண்ணுவேன்? அன்பு கூறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தரிடத்துல அன்பு செலுத்தி பாருங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். தீமை கூட நன்மையாய் மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு, அந்த ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்க உறுதியா இருப்பீங்கன்னா, யோபுவை போல அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் ஐயா அப்படின்னு அந்த அன்புல நீங்க ஆண்டவர் மேல அப்படியே அன்புல அவரை நீங்க அன்பு மழை பொழிய பொழிய ஆசீர்வாதமான மழையை அவங்க மேல ஊற்றிட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதுல உறுதி. இரண்டாவது, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்புல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த காரியமும் என்னை என்ன பண்ணக்கூடாது? பெருகவே விடாது. தாவீதை போல, யோபுவை போல, பவுலை போல அந்த அன்புல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவார். மூன்றாவதாக எதுல உறுதியா இருக்கணும்? தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தோமே என்றால், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆராதிப்பதுல உறுதி. மூணாவது சொல்லுங்க, எதுல உறுதியா இருக்கணும்? கர்த்தரை ஆராதிப்பதுல உறுதி. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு எதற்கு வருகிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஆமென். காலையில தண்ணி ஜெபத்துல போய் நேர ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தின நோக்கமே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் ஆராதனை நாயகன், ஆராதனையில பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நாங்கள் ஒருவரை ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், சமாதானத்தை தருகிறவர். எங்கே ஆராதனை உண்டோ, எங்கே அவருடைய பிரசன்னம் உண்டோ, அங்கே சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதிக்க 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 நிறைவானவர் வந்து விடுகிறார். நிறைவானவர் நிரப்ப 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 அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறார். அநேக பேருக்கு ஆராதனுடைய ரகசியம் தெரிவதில்லை. கர்த்தரை ஆராதிப்பதனால் வருகிற ஆசீர்வாதம் தெரிவதில்லை. எத்தனை வியாதிகள் இருக்கலாம், எத்தனை பலவீனங்கள் இருக்கலாம். ஒரு 4 பாட்டு கர்த்தரை துதித்து நீங்க ஆராதித்து பாருங்களேன். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கிற இருள், சத்துரு போராட்டங்கள், ஆராதனைக்கு முன்பதாக எந்த பலவீனமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆராதனைக்கு முன்பதாக சத்துரு எதிர்த்து நிற்க முடியாது. ஆராதிக்கிற இடத்துல துதிகளின் மத்தியில கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். 2 3 பேர் எங்கே கூடி அவரை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் யோனா மீனின் வயிற்றில இருக்கும் பொழுது அந்த நெருக்கத்தின் மத்தியில யோனா சொல்லுகிறார், யோனா 2:9-10, நானோவெனில், ஹல்லேலூயா, இந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா சொல்லுகிறார், ஓ மீன் வயிற்றில, கடலின் ஆழத்துல பாசிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில வெளிச்சம் இல்லாமல்
இருள் இருக்கிற அந்த இடத்துல யோனா ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று பொருத்தனை பண்ணி அவன் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லும் பொழுது, துதிக்க 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 துதிக்க, ஆராதிக்க 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 அந்த மீன் யோனாவை கரையில வந்து கக்கி விட்டது. ஹல்லேலூயா. துதித்து பார், ஆராதித்து பார், கர்த்தர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. துதி எங்கே உண்டோ, எங்கே ஆராதனை உண்டோ, கர்த்தர் அந்த இடத்துல அசைவாடுகிறார், பெரிய எழுப்புதலை தருகிறார், விடுதலை தருகிறார். பிரச்சனை ஒன்னை தூக்கி எப்படி மீன் யோனாவை கரையில கக்கி விட்டதோ, எந்த பிரச்சனையில சிக்கி கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனை ஒன்னை தூக்கி கரையில வீசிவிட்டு கடந்து செல்லும். ஆமென். ஹல்லேலூயா. 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 நம்ம துதிக்கிறதற்கு வெட்கப்படவே கூடாது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஆராதித்து நீங்க பாருங்க, கர்த்தர் ஜெயத்தை தருவார், பூரண சமாதானத்தை தருவார். ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தொழு மரத்துல கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில, சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபித்து கர்த்தரை ஆராதித்த பொழுது சங்கிலிகள் தெறிப்புண்டு போனது. ஆமென். துதிக்கிற மனுஷன் பயப்படவே மாட்டான். துதிக்கிற மனுஷன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் ஆராதிக்கும் பொழுது இறங்கி வருகிற தேவன், என் குடும்பத்தில் அவர் சமாதானத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல எத்தனை நேபுகாத் நேச்சார் வந்தாலும், எத்தனை பயமுறுத்தல் வந்தாலும் அந்த இடத்துல சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆராதிக்க ஆராதிக்க நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிற, என் துதியின் சத்தத்தை கேட்கும்போது அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால நேபுகாத் நேச்சாரே உமக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆராதித்து பாருங்களேன் கர்த்தரை விடுதலையோடு. அவர் அங்க எரிகிற அக்கினி ஜுவாலையிலையும் சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. அதையும் அவர் பனித்துளியாய் மாற்றி விடுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதில் உறுதி. அவர் மேல நான் வைத்திருக்கிற அன்புல முடிவு பரியந்தம் உறுதி. மூன்றாவதாக, நான் என்னைக்கு ஆராதிக்க துவங்கினேனோ அந்த ஆராதனையில நான் தொடர்ந்து உறுதியா இருப்பேன். ஆமென். அந்த ஆராதனை நான் விட்டு விடவே மாட்டேன். நிறைய பேர் ஆரம்பத்துல நல்லா ஆராதிப்பாங்க, போக போக அவங்க ஆராதிக்கிற ஸ்டைல் எல்லாம் மாறிடும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆராதனை பெருகிட்டே இருக்கணும். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பூரண சமாதானத்தை தருவார். நான்காவதாக, எதுல உறுதியா இருக்கணும்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை போடுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தானியேல் 6:10, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், எந்த பத்திரத்திற்கு? தரியு ராஜாவை தவிர வேற எதையும் 30 நாட்களுக்கு வணங்கக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்திற்கு முத்திரை போட்டு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு விரோதமாய், கர்த்தரை ஆராதிப்பதற்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது என்று தானியேல் நன்றாக அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. ஜெபத்தில உறுதி. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டனே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்தவன ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், அபிஷேகம் பெற்றவுடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் தேடுவேன், விடியற் காலத்தில் ஆயத்தமாகி நான் சீனாய் மலையில நிற்பேன் என்று நாம் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா இன்றைக்கு அந்த தீர்மானத்தில் நம்ம நிலைத்து இருக்கிறோமா என்றால் நிறைய பேர் அந்த தீர்மானத்துல இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. விடியற் காலத்துல ஆயத்தமாகி சீனாய் மலையில நிற்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். விடியற் காலத்துல தான் மன்னா பொழிந்தரப்படும். நேரம் ஆக ஆக அந்த மன்னா உருகி போய்விடும்.
மன்னாவை சேகரிப்பதற்கு ஏற்ற வேலை அதிகாலை வேலை. காலை தோறும் தான் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், காலையில எழும்ப முடியாதபடி கனநித்திரையின் ஆவியை கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். விடியற் காலத்துல சீனாய் மலையில ஏறி நிற்கணும். அதிகாலையில முழங்காலை முடக்கணும். அந்த ஜெபத்துல உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் பூரண சமாதானத்தை தருவார். அநேக பிரச்சனைக்கு காரணம் என்ன? அதிகாலை ஜெபம் இல்லாத வாழ்க்கையில அங்கே சமாதானம் இல்லை. அங்கே வியாதி வருகிறது, அங்கே பிரச்சனை வருகிறது, அங்கே போராட்டம் வருகிறது. அதிகாலை வேளையில 1 மணி நேரமாவது ஜெபத்துல உறுதியாய் நின்று ஜெபித்து பார். கர்த்தர் வியாதியை மாற்றுவார். சத்துருவனை தொட முடியாது, மந்திரவாதி தொட முடியாது, எந்த பொல்லாத காரியமும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருக்கு முன்பதாக ஜெபத்துல உறுதியாய் நிற்கிற மனுஷன் சொல்லுவான், எலியாவை போல கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை ஆகாப் வந்தாலும், எத்தனை மந்திரவாதிகள் வந்தாலும், அதிகாலை வேளையில விடியற் காலத்துல ஜெபிக்கிற மனுஷனை சத்துரு தொட முடியாது. உன் டைரியில எழுதி வைத்துக்கொள், கர்த்தர் உன் பக்கத்துல உன் பட்சத்துல நிற்பார். ஹல்லேலூயா. ஜெபத்துல உறுதி. தானியேல் அப்படிப்பட்ட உறுதி. தரியுராத சட்டங்களை கொண்டு வந்தாலும், ஜெபிக்க கூடாது என்று திட்டங்கள் வந்தாலும், தானியேல் ஜெபிக்கிறார். தான் முன்பு செய்து வந்தபடியே அதிகாலையில ஜெபிக்கிற வழக்கத்தை வைத்திருந்தார். இயேசுவின் நாமத்தில் போதகராய் ஆலோசனை தருகிற கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற, அதிகாலையில ஜெபித்து பார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை, காண்பதில்லை, காண்பதில்லை. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற, வெற்றி வேண்டுமென்றால், விடுதலை வேண்டுமென்றால், ஜெயம் வேண்டுமென்றால், தூக்கத்தின் ஆவியை கடிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு பொருத்தனை செய்து பார். வெற்றி. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலை வென்றால் ராஜாவின் கொள்ளு மண்டபத்தில் இருந்தான். அதே தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எப்பொழுது ஆயத்தமாய் நிற்கணும்? விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில நிற்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி இருக்கிறார். அதிகாலை ஜெபத்தை நாம் தேடும் பொழுது, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி நிற்கும் பொழுது அவர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன். ஜெபத்துல உறுதி. ஆமேன். இது என்னுடைய ஜெப வேலை. இது நான் கர்த்தரோடு அக்ரிமெண்ட் பண்ணிருக்கிற ஜெப வேலை. அதற்கு விரோதமாய் தரியு வரலாம், அதற்கு விரோதமாய் அங்க அதிகாரிகள் திட்டம் பண்ணலாம். எத்தனை தடைகள், எத்தனை திட்டங்கள் ஜெபத்திற்கு விரோதமாய் வந்தாலும் தானியேலை போல ஜெபித்து பார், உங்க காரியம் ஜெயமாய் மாறும். வெற்றி நிச்சயத்தை கர்த்தர் தருவார். இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுப்போமா? நான் ஜெபத்துல உறுதியா இருப்பேன். அதிகாலை ஜெபத்துல நான் உறுதியா இருப்பேன். அந்த ஜெபத்தை நான் விட்டு விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாது என்று சொல்லவே கூடாது. ஆமென். முடியாது, என்னுடைய பலவீனம் சொல்லாதீங்க. உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஏன் சொல்லுகிறேன்? அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியால் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் என்ன தரணும்? பூரண சமாதானத்தை, வெற்றியை தரணும். 4வதாக ஜெபத்தில் உறுதி. ஆமென். அல்லேலூயா. கொர்நேலியு பார்த்தீங்கன்னா, தன் வீட்டாரோடு இரவும் பகலும் ஜெபிக்கிற கொர்நேலியு, அவனுக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் தரிசனமானார். ஆமென். நீங்க ஜெபிக்கிறவளா இருந்தா உங்க வீட்டில தேவ பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும். நீங்க ஜெபிக்கிறவளா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை தருவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் எதிர்கால திட்டங்களை கர்த்தர் தருவார். 5வதாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27, 28. இயேசு கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிய, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். தன்னுடைய மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படும் பொழுது, என் மகள் கொடிய வேதனை
வேதனைப்படுகிறாள் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 23ஆம் வசனம் சொல்கிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை பதிலே இல்லை. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிடும் பொழுது ஒரு பதிலும் இல்லாத சூழ்நிலையில அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம். ஒரு சில நேரத்துல உடனே பதில் வரல, சபையாராய் ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறா, ஒரு ரிசல்ட்டுமே பதிலுமே இல்லை. அவளுக்காக சீஷர்களும் பரிந்து பேசி நம்மளை தொடர்ந்து கூப்பிட்டே வராளே அப்படின்னு அங்க ரெக்கமெண்டேஷன் வேற நடக்குது. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆனாலும் அவள் விடல. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், நீ பிள்ளையா மாறணும். ஆமேன். எதா மாறணும்? பிள்ளையின் அப்பம். ஆமேன். பிள்ளையின் அப்பம். பிள்ளைகளாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவி அந்த அடைக்கலத்துக்குள்ள, அந்த செட்டைகளுக்குள்ள, பிள்ளை என்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இது பிள்ளைகளுக்கான அப்பம்மா, பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். அந்த அப்பத்தை எடுத்து நான் என்ன பண்ண முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொன்னாலும் அவள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எச்சமான்களின் மேதையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு ரொம்ப பெரியது, அவருடைய இரக்கம் ரொம்ப பெரியது, அவருடைய கரிசனை ரொம்ப பெரியது. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மேல கர்த்தரை உறுதியாய் நம்பி அவரை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நாம் புறஜாதியா இருக்கலாம், உம்முடைய பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய கண்களில் என்ன இருக்கிறது? இரக்கம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது. எப்படி ஒரு எஜமான் மேஜிலிருந்து விழுகிற ஒரு அப்ப துணிக்கை நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு வாழுமோ, அதே போல நீர் இந்த உலகத்தின் இரட்சகராய் இருக்கிறீங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும் என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்பதை போல சத்தமிட்டு கூப்பிடு என்கிற வார்த்தைக்கு ஏற்ப அவள் தொடர்ந்து ஆண்டவரையே பின்பற்றி வரும்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் ஒருவேளை அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், இன்று வரைக்கும் பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். 100க்கு அதிபதி போல ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்துல உறுதி. ஆமேன். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு எதாக எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. ஆமேன். ஆண்டவரை விசுவாசிப்பதில் உறுதி. 75 வருடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினாலும் 99 வயதுல கர்த்தர் அவனுக்கு கரு உண்டாகிற சூழ்நிலை கொடுத்தாலும் அந்த 24 25 வருடம் விசுவாசத்தில் ஆபிரகாம் எப்படி இருந்தான்? உறுதியா இருந்தான். அதுதான் அவனுக்கு பிளஸ் பாயிண்டா மாறிச்சு. ஆமேன். அதே போல நீங்க ஆண்டவர் மேல விசுவாசத்துல நீங்க உறுதியா இருந்து பாருங்க, கர்த்தர் பூரண சமாதானத்தை அவர் தருவார். ஆமேன். லூக்கா 7:7 100க்கு அதிபதியை போல ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன். ஆண்டவர் அவனை பார்த்து பின்னாடி திரும்பி சொல்ல, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ள யாருலையும் நான் பார்க்கலப்பா. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் பூரண சமாதானத்தை தருவார். 6வதாக எதுல உறுதியா இருக்கணும்? பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உத்தமத்துல, உண்மையில உறுதியா இருக்கிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14:24. பாருங்களேன், எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். காலை போய் பார்த்து சொல்லுகிறார்,
என் தாசனாகிய காலேபுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? வேறே ஆவி இருக்கு. வேதத்தில் அப்படி வேறே ஆவி உள்ள இன்னொருத்தர் இருக்கிறார். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. ஆமென். நமக்குள்ளேயும் அப்படி ஒரு வேறே ஆவி இருக்கணும். மனுஷிக ஆவி அல்ல, பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஆவி. ஆமென். அல்லேலூயா. அப்ப காலேபை பார்த்து, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால். ஆமென். மாத்திரம் அல்ல, அடுத்த பகுதி சொல்லு, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்தில அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஆமென். அல்லேலூயா. 12 பேரை கர்த்தர் கானானுக்கு அனுப்பும் பொழுது, மோசே மூலமாக அனுப்பும் பொழுது 10 பேர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன? அங்க ஏனோக்கேர் இருக்கிறாங்க, அரணிப்பான பட்டணமா இருக்கு, நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. ஆமென். ஆனா காலேபுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. என்ன விசேஷித்த ஆவி இருக்கிறது? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற காரியம் எல்லாம் போயிச்சுப்பா. கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறாரு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென். 12 பேர்ல 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னாலும், காலேப் கர்த்தரை சொன்ன வார்த்தையை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி, நாம் போய் வந்த தேசம் நல்ல தேசம்தான், கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை தருவார். அவர்களை காத்த நிழலெல்லாம் போயிட்டு, அவர்களை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதட்டுல சொல்லக்கூடாது, உள்ளத்துல சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல ஒருவேளை இன்றைக்கு பெரிய ஏனோக்கின் புத்திரர் இருக்கலாம், அரணிப்பான பட்டணம் இருக்கலாம், பெரிய காரியங்கள் இருக்கலாம். ஆனா என் கூட இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவராய் இருக்கிறாரு. அவர் முன் செல்கிறார். அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு, இனிமேலும் வெற்றியை தருவார். ஆமென். அந்த விசேஷித்த வல்லமை, அந்த விசேஷித்த அபிஷேகம், அந்த விசேஷித்த ஞானம், அந்த விசேஷித்த தெளிவு நமக்கு இருப்போம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், காலேபுக்குள்ள ஒரு விசேஷித்த வேறு விதமான ஒரு ஆவி இருக்கிறது. உத்தமமாய் என்னை பின்பற்றி வருகிறபடினால காலேபு யோசுவாவை மாத்திரம் அந்த தேசத்துல நான் கொண்டு போவேன். அவருடைய சந்ததியார் அதை என்ன பண்ணுவாங்க? சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். ஆறாவதாக, நம்ம ஆண்டவரை உத்தமமாய் உண்மையாய் நேசிப்பதில் நம்ம உறுதியாய் இருப்போமே என்றால், நமக்கு மாத்திரம் இல்ல, சந்ததிக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா 14 அங்க 8 இருந்து 14 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், யோசுவா 14ஆம் அதிகாரத்துல அங்கே காலேப் சொல்லுகிற காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 8 இருந்து 14 வரைக்கும், என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? நான் கர்த்தரை உண்மையா நேசித்தேன், உண்மையா நான் பின்பற்றினேன் அப்பா, உண்மையா நான் உமக்கு ஊழியம் செய்தேன்ப்பா, உண்மையா நான் ஜெபித்தேன், உண்மையாய் ஆராதித்தேன். மற்றவங்களை போல இல்லை, நான் உண்மையாய் ஆராதிக்கணும், உண்மையாய் வேதத்தை படிக்கணும், உண்மையாய் ஆண்டவர் மேல அன்பு வச்சு ஆலயத்துக்கு வரணும். ஆமென். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரணும்னு வரக்கூடாது. உண்மையிலேயே ஜெபிக்கணுங்கிற எண்ணத்தோட ஜெபிக்கணும். உண்மையா வேதத்தை வாசிக்கணும். உண்மையாய் சபை கூடுதலுக்கு வரணும். அப்படி வந்தா ஆண்டவர், நான் முகத்தை பார்க்கிறேன், ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். உண்மையா என்னை ஆராதிக்கிறான்பா, உண்மையா வார்த்தையை கேட்கிறாங்க, உண்மையாய் தாகத்தோடு அமர்ந்து இருக்கிறான், உத்தமமா என்னை பின்பற்றுறான். நல்லது. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி அப்படின்னு ஆண்டவர் தட்டி கொடுத்துருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதுல உண்மை, வேத வசனத்தை கேட்பதுல உண்மை, ஜெபத்துல உத்தமம், எல்லாவற்றிலும் நம்ம உண்மை உத்தமமா இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஆவியை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஆவியில எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உள்ளான மனிதன்ல நம்ம ஆவி அனலா இருந்தாதான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அப்படி ஆவியில அனலாய் நம்ம ஆராதிப்போமே என்றால், உண்மையாய் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்வோமே என்றால், உண்மையோடும் ஆவியோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அங்கே யோசுவா சொல்லுகிற காரியத்தை யோசுவா 14
8-14 நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், அங்க அந்நாளிலே மோசேயின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வயதாயிற்று. ஆமே, 40 வயசுல சொல்லி இப்ப 85 வயசு வரைக்கும் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்த காலேப். அப்போ சொல்றாரு, அன்றைக்கு மோசே நீ அனுப்புற நாள் இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிற அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவரை உண்மையாய் உத்தமமா பின்பற்றினீங்கன்னா வருஷம் 85 ஆனாலும் 40 வயசு போல கர்த்தர் உங்களை இளமையா வச்சிருப்பார். அப்படிதான் காலேப் சொல்லுகிறார். அன்றைக்கு 40 வயசுல இருந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குயா. அந்த மலை நாட்டை எனக்கு தாருமையா. நான் ஏறி அங்க இருக்கலாம் துரத்தி நான் சுதந்திரிப்பேன். ஆமே. நீ உண்மையுமாய் ஆண்டவரை பின்பற்றி வாங்கலேன், ஆண்டவர் உங்களையும் கழுகை போல திரும்ப வாழ வயதாய் மாற்றுவார். மலை நாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்படிதான் சொல்றார். 85 வயதுல இன்னைக்கும் எனக்கு அந்த பலன் இருக்கு. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமேன். அப்பொழுது யோசுவா அவனை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். 6வதாக உத்தமத்துல உண்மையில உறுதி. கடைசியாக அப்போஸ்தலர் 4:20. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல. அப்போஸ்தலர் 4:20 படிங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. ஆமென். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், அற்புதங்கள், அதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? பேசாம இருக்க கூடாது. அங்கே பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அலங்கார வாசலில் ஒரு பிறவி சப்பானி இருக்கு. இயேசுவின் நாமத்துல அவனை எழுந்து நடன்னு சொன்ன உடனே எழுந்து நடந்துட்டான். நடந்த உடனே திரள் கூட்டம் பேதுரும் யோவானையும் பின்பற்றி பின்னாடி போகிறது. 3000 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற சதிசேயர், ஆசாரியர்கள், வேதபாரர்கள்லாம் கோபம் வந்து பேதுரும் யோவானையும் கூப்பிட்டு, நீங்க எந்த அதிகாரத்துல இதை செய்றீங்கப்பா? இயேசு நாமத்துல நாங்க செய்யறோம். இனி இயேசு நாமத்தை நீங்க பேசக்கூடாது, பேசாம போயிடணும் அப்படின்னு அவங்க 2 பேரையும் மிரட்டின பொழுது பேதுரு சொன்ன வார்த்தை தான் அது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது. சுவிசேஷத்தை அறிவிப்பதில் உறுதி. இயேசு நமக்கு செய்த அற்புதங்களை மற்றவர்கள் சொல்லுவதில் உறுதி. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, என்னை சாட்சியா நீங்க வச்சிருக்கிறீங்க. எத்தனையோ அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறீங்க. எனக்கு செய்த நன்மைகளையும் கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களையும் நான் அறிவிக்காமல் இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நீங்க செய்து பாருங்களேன். இயேசு எனக்கு அற்புதங்களை செய்தார், இயேசு எனக்கு சமாதானத்தை தந்தார், வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார் என்று நீங்க சொல்லி பாருங்க. சமாதானத்தை கர்த்தர் தந்துட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு ஒப்பனையாக 2 ராஜாக்கள் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. 4 குஷ்டரோகிகள் எலிசாவின் காலத்துல தேசத்துல பயங்கரமான பஞ்சம், சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. இந்த 4 பேரும் ஒண்ணுமே இல்லை. தேசத்துல நம்ம போனாலும் சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அங்க சீரியர்கள் முற்றுகை போட்டிருக்கிறாங்க. ஆகவே தேசத்துல கொடிய பஞ்சம். 4 பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னா, 4ஆம் வசனம் 7:4, பட்டணத்திற்குள்ள போவோம் என்றாலும் பட்டணத்துல பஞ்சம் உண்டாயிருக்கு, அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையா இப்பொழுது சீரியருடைய இராணுவத்தில் முற்றுகை போட்டிருக்கிற சீரியனுடைய படைக்குள்ள
போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொண்டால் சாகிறோம் என்று சொல்லி, இங்க இருந்தாலும் சாவுதான். ஒருவேளை எதிரிட்டு போனா, ஒருவேளை கண்களில இரக்கம் கிடைச்சா, ஏதாவது சாப்பாடு போட்டா சாப்பிட்டு உயிரோட வாழலான்னு போலான்னு போனா, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சீருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்து சீருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஏன் ஒருவரும் இல்லைன்னா, எலிசாட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாளைக்கு நான் அற்புதத்தை செய்வேன். ஆமென். அதன் பிரகாரமா இரவே எல்லாரும் ஓடி போயிட்டான். இந்த 4 பேரும் போய் பார்த்தா, அங்க இராணுவத்தின் இரைச்சல் எல்லாம் வந்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசி புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து பாருங்க, ஒவ்வொரு கூடாரமா போறாங்க. அங்க அநேக ஆசீர்வாதம் இருக்கு. பொண்ணு வெள்ளி அதெல்லாம் எடுத்து எடுத்து ஒளிச்சு வச்சு 4 பேரும் பெரிய அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரிதான் சேர்த்து சேர்த்து வச்சோன்னே திடீர்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருது? நம்முடைய தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்க எப்படி இருக்கிறாங்க? பஞ்சத்திலையும் பட்டினிலையும் சாப்பிடாம கிடக்குறாங்களே. நாம் செய்கிறது நியாயம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ அதே இந்த குஷ்ரோகிலாம் யாரு? பாவத்துல இருந்த புறக்கணிக்கப்பட்ட நம்ம கர்த்தர் ரட்சித்து அபிஷேகத்து ஒரு ஆலயத்துல கொண்டு வந்து எவ்வளவோ நன்மைகளை செய்து சாட்சியாய் நிறுத்தி வைத்திருக்கிறார் இல்லையா? அதை நாம மாத்திரமே அனுபவிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. அந்த குஷ்ரோகிகள் தனக்கு தனக்குன்னு அனுபவிக்கல. நம்ம செய்கிறது என்ன இல்லை? நியாயம் இல்லப்பா. நம்மளை சார்ந்து ஒரு கூட்டம் அங்க பட்டினியா கிடக்கு. அந்த பட்டினியா கிடக்கிற கூட்டத்துல போய் என்ன பண்ணணும்? சொல்லணும், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். 9ஆம் வசனத்துல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாக இருந்து காத்திருந்தால் குற்றம் நம்மே சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனை யாருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு நம்ம நற்செய்தியாய் சுவிசேஷமாய் அறிவிக்கிற உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளுவார். ஆமென். ஒரு குஷ்டரோகிகள் உணர்த்தப்பட்டாங்க, நாம செய்கிறது நியாயம் இல்லை, நமக்கு மாத்திரம் நம்ம வாழக்கூடாது. நம்மோடு இருக்கிற அநேக பிள்ளைகள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், பாடுகள் கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லி ஆலயத்துல கொண்டு வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். ஆமென். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடி நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எத்தரை போல யூத குலத்தின் ரட்சிப்புக்காக நான் செத்தாலும் சாகிறேன் சொன்னார். யாக்கோபு சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். யோபு சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். முதலாவது உங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் பதியணும், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு மரித்தாலும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன்னு தாவீது சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற என் மீட்பர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நான் எழுந்து கட்டுவோம், இந்த நம்பிக்கையோடு நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். 2வது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த காரியமும் நம்ம பிரிக்கவே கூடாது. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த காரியமானாலும் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு நம்மை பிரிக்க கூடாது. ஆராதிப்பதில் உறுதி. கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கிற துதி நம் நாவில் இருக்கும் பொழுது கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஜெபத்துல உறுதி. நம்ம என்னெல்லாம் ஆண்டவரிடத்துல ரட்சிக்கப்பட்ட புதிதில
இல்லை ஒருவேளை பாடுகள் மத்தியில, பிரச்சனை மத்தியில நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம். அந்த ஜெபத்துல எல்லாம் நம்ம உறுதியா இருக்கணும். அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல ஆபிரகாமை போல உறுதியா இருக்கணும். அவளை போல தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று விசுவாசத்துல உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் சமாதானத்தை தருவார். காலேபை போல உண்மையாய் உத்தமமாய் அவரை பின்பற்றும் பொழுது, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்றது போல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார்லாம் வசனம் சொல்லுகிறது. 7வதாக, நாம் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவருக்கு சொல்லாமல் இருக்கவே கூடாது. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாளாய் இருக்கிறது அல்லவா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை உறுதியாய் நான் பற்றி கொள்ளுகிறேன், உத்தமமாய் உம்மை பற்றி கொள்ளுகிறேன்ப்பா. பூரண சமாதானத்தை தருவீரா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதில் உறுதி. அவர் மேல வச்சிருக்கிற அன்புல நான் உறுதியாயிருப்பேன். மாத்திரம் இல்ல ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதில் வெட்கப்படவே மாட்டேன், உறுதியா இருப்பேன். என் ஜெப வாழ்க்கையில நான் உறுதியா இருப்பேன். என் விசுவாசத்தை தள்ளாட விடவே விட மாட்டேன்ப்பா. உத்தமத்துல உறுதியா இருப்பேன், உண்மையில உறுதியா இருப்பேன். என் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்று, உண்மையாய் பின்பற்று. சுவிசேஷத்தை அறிவிப்பேன் ஆண்டவரே. இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். எனக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி அறிவிக்கிற நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்லணும் அப்பா. இப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான் ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி இருக்கேன். ஆண்டவரை பார்த்து உண்மையா சொல்லுங்க. யாரெல்லாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ, ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உண்மையாய் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானே, என் கேடகமுமானே. நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் ஆனே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கு உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
உம் நன்மை மிகுந்திருக்கு, குற்றப்பட்டு போவதில்லை. சொல்லிடுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை உறுதியாய் நான் பற்றி கொள்வேன் அப்பா, இன்னும்மை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். உம்முடைய கரத்தை உறுதியாய் நான் பிடிச்சு கொள்ளுவேன், உம்மை உறுதியாய் பின்தொடருவேன். கர்த்தர் பூரண சமாதானத்தை தருவார்.